அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டாரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். இன்னையோட பதிவு எதை பற்றினா மகா சிவராத்திரியை பற்றி தான். நம்ம நாளைக்கு மகா சிவராத்திரி கொண்டாட போகிறோம். ஸோ நாளைக்குன்றது பல நாட்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நாளாக கூட நான் இதை பார்க்குறேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நாளைக்கு. ஸோ இது ஒரு சந்தோஷத்துக்கான நாள், ஒரு செலிப்ரேஷனுக்கான நாள், ஒரு ஷேரிங்கான நாளாக நம்ம இதை வச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? விரதம் இருக்க போகிறோம், கண் விழிக்க போகிறோம். கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டணும்னு அவசியமே கிடையாது. கையை கூப்பி அப்பா எனக்கு இதை தாங்கன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் நம்ம லைஃப்பில் என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எதை கொடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கான தினம் என்பது முக்திக்கான தினம்தான். இந்த ஜென்மத்தில் நம்ம மனிதராக பிறந்திருக்கோம். மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை, இந்த ஜென்மத்தோட நம்மளோட இந்த மனித பிறவியோ இல்லைன்னா எந்த ஒரு பிறவியோ பிறக்காமல் இருக்கிற ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான நாள் தான். இதுதான் எல்லோரோட ஆசையுமே இருக்கும். ஒரு செலிப்ரேஷன், ஒரு சந்தோஷம், ஒரு எந்துவான நாள். நம்ம அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட கடவுள்கிட்ட கேட்கலாம், போதும் எனக்கு இந்த பிறவி, போதும் எனக்கு இதோட முக்தி கொடு, எனக்கு இந்த பிறவியோட எனக்கு முக்தி கொடு அப்படின்னு கேட்டு வரங்களை வாங்கக்கூடிய நாள் தான் நாளைக்கு. போய் அவர்கிட்ட போய் எனக்கு பணம் கொடு, நகை கொடு, இதெல்லாம் கேட்கும்பொழுது அவருக்கே தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு. ஆனால் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள்கிட்ட போய் எனக்கு முக்தி வேணும், போதும் இந்த பிறவி எங்களுக்கு. மனுஷனாக பிறந்து நீங்கள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எந்த கஷ்டம் வந்தாலுமே அதை தாண்டி வந்திருக்கேன். எந்த சந்தோஷம் இருந்தாலும் அதை முழுசாக அனுபவிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எந்த பிறவியும் இருக்காமல் இருந்தால் போதும். ஸோ அதை தான் நம்ம கேட்டு வாங்கணும் கடவுள்கிட்ட போய். ஸோ அதற்கான நாள் தான் நாளைக்கு. ஒரு முக்திக்கு கேட்டு வரமாக வாங்குகிற நாள் தான். பெருசாக கிராண்டாக நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணிலாம் சாமி கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அதை செஞ்சால் போதும். ஸோ நிறைய பேர் பல விஷயங்களுக்காக ரெமெடிஸ் கேட்டுட்ருப்பாங்க. கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு நிறைய ரெமெடிஸ் நிறைய பேர்கிட்ட போய் கேட்பாங்க. ஆனால் நாளையோட நாளுன்றதே பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான நாள் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானத்தை கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஸோ அந்த பிளஸ்ஸிங்கே நம்மளுடைய கஷ்டங்களை போக்குற அளவுக்கு வலிமையானதாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான நாளை கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை பகிர்ந்துக்கும் பொழுது மற்றவங்க இல்லாதவங்களுக்கோ தேவைப்படுறவங்களுக்கோ நம்மளோட நீடை, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம ப்ராப்பராக செய்யும் பொழுது அந்த பிளஸ்ஸிங் நம்மளுடைய இப்போ கரண்டில் இருக்க நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு அது ஒரு வலிமையானதாக இருக்கும். நான் நிறைய பதிவில் போடுறதும் இதுதான். நம்ம போய் பெருசாக எதுவுமே செய்ய வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுத்தா போதும். பிரச்சனைகள் அவ்வளோ நம்மளுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கடவுள் விரும்புறதுமே அதுதான். எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி விரதம் இருங்க, எனக்கு இதை எடுத்துட்டு வாங்கன்னு எந்த கடவுளும் கேட்கல. இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுதே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நாங்கள் எங்கள் லைஃப்பில் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கான தினம் என்பது ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு தினம், ஒரு ஷேரிங், நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு தினம். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.